ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 10th சயின்ஸ் தான், அதே தான் 6.1. ஓகேவா? தீர்க்கப்பட்ட கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ பேஜ் நம்பர் வந்து 84ல் இருக்கும். 6.1 கீழ்கண்ட அணுக்கரு வினையிலிருந்து A, B, C and D ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கீழே வந்து ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதாவது நம்மளுக்கு நடைபெற்ற வினையினுடைய அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னெல்லான்னு பாருங்கள். A, B, C, D. ஓகேவா? இந்த B எல்லாமே ஒன்று தான். இந்த B வந்து 3 இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ B எல்லாமே நம்மளுக்கு ஒன்று தான். ஸோ Bனா என்னது, ஏனா என்னது, சீனா என்னது, டீனா என்னது, அதாவது அதை என்ன அப்படி எது சொல்கிறது. இப்போ ஆல்ஃபா துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீலியம் சொல்லுவோம். பீட்டா துகள்னு எடுத்துக்கிட்டோன்னா பீட்டா துகள்னா எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ அதில் ஏனா என்னது, ஹீலியமா, எலக்ட்ரானா, ஓகேவா, புரோட்டானா, நியூட்ரானா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏனா என்னது, பீனா என்னது, சீனா என்னது, டீனா என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஓகேவா? இது வந்து ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். பட் இப்போ தான் பேசிக்காக ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அதனால தான் நான் இந்த சைடில் எழுதி வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஏஎல் அப்படின்றது என்னது, அலுமினியம். அடுத்தது பி அப்படின்றது பாஸ்பரஸ். ஓகேவா? அடுத்தது எம்ஜின்றது மெக்னீஷியம், என்ஏன்றது சோடியம், யூன்றது யுரேனியம், என்பின்றது நெப்டியூனியம். ஓகேவா? என்பின்றது நெப்டியூனியம். இது வந்து 93. இதனுடைய அணு எண் வந்து 93. சரி, இப்போ நம்ம சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏனா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ளதை நம்ம எழுதிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பாருங்க. ஏஎல், அதனுடைய நிறை எண் என்னது 27, அதனுடைய அணு எண் வந்து 13. ஓகேவா? நம்மளுக்கு ஏனா என்னன்னு தெரியாது. ஓகேவா? அதனால அதில் நீங்கள் எழுத வேண்டாம், ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க. பாஸ்பரஸ், அதனுடைய நிறை எண் 30, அதனுடைய அணு எண் 15. ஸோ பாஸ்பரஸ், அதனுடைய நிறை எண் 30, அதனுடைய அணு எண் 15. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, இதுல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இப்போ இதில் வந்து 15 இருக்குது, இங்கே 13 இருக்குது. அப்படி தானே? ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு 2 தான் ஆட் ஆகுது. பாஸ்பரஸில் என்ன ஆகுது, 2 தான் ஆட் ஆகுது. அப்படி தானே? அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு இதனுடைய அணு எண் வந்து 2ஆக இருக்கணும். நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கடுத்தது என்ன யூஸ் பண்ணுவோம், நியூட்ரான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன யூஸ் பண்ணுவோம், நியூட்ரான். அதுக்கப்புறமா எலக்ட்ரான் யூஸ் பண்ணுவோமா? அதுக்கப்புறமா வேறு என்ன யூஸ் பண்ணுவோம், வேறு புரோட்டான் யூஸ் பண்ணுவோம். புரோட்டானுக்கு வந்து நம்ம ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? அப்போது ஹீலியத்தினுடைய அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, இது ஹீலியத்தினுடைய நிறை எண் வந்து 4. நியூட்ரானுடைய அணு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அதனுடைய நிறை எண் வந்து 1. நியூட்ரான் அப்படின்னா. எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானுக்கு இங்கே அணு எண் வந்து -1ன்னும், இங்கே அதனுடைய பவரில் வந்து அதாவது நிறை எண் வந்து 0ன்னு வரும். ஓகேவா? அடுத்த இது ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா அணு எண்ணும் 1 தான், நிறை எண்ணும் 1 தான். ஓகேவா? இதுதான் மேக்சிமம் நம்மளுக்கு இந்த வினையில் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடியது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 2 கூடி இருக்கிறதுனால அதனுடைய அணு எண் என்னவா தான் இருக்கணும், 2வாக தான் இருக்கணும். இங்கே எதனுடைய அணு எண் 2ன்னு பாருங்கள், ஹீலியத்தினுடைய அணு எண் 2வா? அப்போ இது எதுவாக இருக்கணும், ஹீலியமாக இருக்கணும். ஓகேவா? 4. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்கே 30 இருக்குது, ஆனால் இங்கே 27 4 நம்ம ஆட் பண்ணோம்னா 31 வரணும். பட் இங்கே 30 தான் இருக்குது. அப்போ அது எப்படி கரெக்டாக ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. இங்கே நம்மளுக்கு பீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, என்ன இருக்குது, பீன்ற ஆப்ஷன் இருக்கா? ஸோ அப்போ இதில் ஒரே ஒரு இது மட்டும் இந்த பீன்ற ஆன்சருக்கு நம்மளுக்கு பேருது. அப்போ இங்கே பவரில் 1 இருக்கக்கூடியது என்னன்னு பாருங்கள், நியூட்ரான் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. நியூட்ரானுக்கும் நிறை எண் 1 இருக்குது, ஹைட்ரஜனுக்கும் நிறை எண் என்னன்னு இருக்குது, 1 இருக்குது. அப்படி தானே?
பட் நம்மளுக்கு இங்கே அணு எண்ணில் வந்து எதுவுமே வந்து இதில் நம்மளுக்கு ஆட் ஆக போகிறது கிடையாது. அப்போ அணு எண் இதில் என்னவா வரணும், ஜீரோன்னு வரணும் அப்படி தானே. அப்போ இங்கே அணு எண்ணில் ஜீரோன்னு என்னன்னு பாருங்கள், இந்த இடத்துல நியூட்ரான் தான் என்னன்னு வருது, அணு எண் வந்து ஜீரோன்னு வருது. பட் ஹீலியம் ஹைட்ரஜனில் பாருங்கள் அணு எண் என்னன்னு வந்துடுது 1. ஸோ இதுக்கு ஹைட்ரஜனாக இருக்க சான்ஸே இல்லை. அப்போ இதில் என்ன வரும், 0 எண், அடுத்தது அதனுடைய நிறை எண் என்னன்னு பாருங்கள் 1. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ அலுமினியத்துலேருந்து நம்மளுக்கு பாஸ்பரஸ் கிடச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு அணு எண் பாருங்க, இங்கே 13 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போது நம்மளுக்கு இந்த 13 கூட ஏதோ 2 ஆட் ஆக போய் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கிறது, 15ன்றது நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, 15ன்றது கிடைக்கிது. அப்போ இங்கே 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 4ல் தான் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வினை புரியும் அப்படி தானே. ஒன்று ஹீலியமாக இருக்கும், இல்லைனா நியூட்ரானாக இருக்கும், இல்லைனா எலக்ட்ரானாக இருக்கும், இல்லைனா புரோட்டானாக இருக்கும். இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் வினை புரியும். அதில் அணு எண் 2ன்னு பார்த்தோன்னா ஹீலியம். அப்போ இதில் ஹீலியம் தான் வரணும். இங்கே 27 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது 13 வரும். ரிமைனிங் 1 இருக்கா, அந்த 1 வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டேர்மில் அணு எண்ணாக நிறை எண்ணாக இருக்கணும் அப்படி தானே. இப்போ இதில் வந்து நிறை எண்ணில் எதெல்லாம் 1 இருக்குன்னு பார்க்குறோம். நியூட்ரானும் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அணு எண் வந்து 0 வேணும். பட் நம்மளுக்கு அணு எண் 0 வந்து ஹைட்ரஜனில் கிடையாது, அணு எண் வந்து 1 இருக்குது. அப்போ நியூட்ரானில் தான் நம்மளுக்கு என்னன்னு இருக்கணும், அணு எண் வந்து 0வாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நியூட்ரான் தான். இப்போது இதிலேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஏ தானே, இது வந்து ஏ அப்படி தானே. அடுத்தது இது வந்து பி அப்படி தானே. அப்போ ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், 2 தான் கண்டுபிடிக்கணும். என்னது, சி அண்ட் டி. ஸோ சி அண்ட் டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். செகண்ட் ஒன் இங்கே பாருங்கள், மெக்னீஷியம் 24, இங்கே 12 ப்ளஸ் பி வந்து என்னது, நியூட்ரானா. ஸோ நியூட்ரான், அணு எண் 0, நிறை எண் 1. அப்புறம் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிக்கக்கூடியது சோடியம் 11, இங்கே 24. ஓகேவா, ப்ளஸ் இப்போ பாருங்கள் இதனுடைய அணு எண் 12 இருக்குது. பட் இங்கே அணு எண் வந்து 11 இருக்குது. இங்கே நம்மளுக்கு 0 தான் அப்படி தானே, 11. அப்போ இங்கே ஒன்று வந்து மைனஸ் ஆகியிருக்கு. 12லேருந்து 11 வந்திருக்குன்னா இங்கே -1ன்னு வருதா. இங்கே -1 என்ன இருக்குது பாருங்கள், எலக்ட்ரான் இருக்கா. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, எலக்ட்ரான். ஏன்னா இதனுடைய நிறை எண் பாருங்கள், சரி இங்கே வந்து மைனஸ் ஆகலை, ப்ளஸ் தான் இருக்குது. ஓகேவா, சாரி இதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 12, இங்கே 0, பட் இங்கே 11 தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து அதனுடைய அணு எண் என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். இங்கே 11 + 1 மைனஸ் வராது, நான் தப்பு பண்ணிட்டேன். 11 + 1 தானே நம்மளுக்கு இங்கே 12 இதோட ஈக்குவல் ஆகும். அப்போ இங்கே 11 + 1னா இங்கே அணு எண்ணில் 1 இருக்கக்கூடியது இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் தானே 1 இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, ஹைட்ரஜன். ஹைட்ரஜனில் நிறை எண் என்னது 1. இப்போ பாருங்கள் 24 + 1 5 ஆயிடுதா. இங்கே 24 + 1 5 ஆயிடுது அப்படி தான், 25 ஆயிடுது அப்படி தானே. ஸோ இதுவும் நம்மளுக்கு சேம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னது நம்மளுக்கு பி, இது சி. ஓகேவா, இதில் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தேர்ட் ஒன் அப்படி தானே. தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கணும்னா தேர்ட் ஒன் பாருங்கள், யுரேனியம் 92 238 ப்ளஸ் பின்றது என்னது, நியூட்ரான், அணு எண் 0, நிறை எண் 1. அடுத்தது பாருங்கள், நெப்டியூன், அணு எண் 33, நிறை எண் 239 ப்ளஸ் நம்ம டி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் ரிமைனிங் இந்த எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. பட் எலக்ட்ரான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இங்கே 92 இருக்குது, இங்கே 93 இருக்குது. அப்போ 92 இங்கே வரணும்னா இங்கே வந்து 1 மைனஸ் பண்ண 92 வருமா. ஸோ இங்கே -1ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது பவரில் பாருங்கள், இங்கே 238 + 1 239. அப்போ இதனுடைய நிறையே நம்மளுக்கு 0ன்னு தான் வரணும். எலக்ட்ரானில் தான் அதனுடைய அணு எண் -1 வரும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது, எலக்ட்ரான். இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது என்ன அப்படின்ட்டு. இது வந்து பி. இப்போ நம்ம ஏ என்னது, பி என்னது, சி என்னது, டி என்னதுன்னு எழுதிடலாமா. ஏ என்னது, ஹீலியம் அப்படி தானே, ஹீலியம் 2, இங்கே 4. அடுத்தது பி என்னது, நியூட்ரான், இங்கே 0, இங்கே 1. அடுத்தது சி என்னது, இங்கே ஹைட்ரஜன், அணு எண் 1, நிறை எண் 1. டி வந்து எலக்ட்ரான், அணு எண் 1, நிறை எண் 0. இவ்வளோதான். இந்த சம் ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ராடான் மாதிரியிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 into 10 power 3 3.7 into 10 power 3 ஜிகாபெக்கோரல் BQ என்னது பெக்கோரல். ஓகேவா, ஜின்றது ஜிகாபெக்கோரல் கதிரியக்கம் வெளியாகிறதாம். ராடான் மாதிரின்னு ஒரு மாதிரியிலிருந்து ஒரு செகண்டுக்கு 3.7 into 10 power 3 ஜிகாபெக்கோரல் வந்து கதிரியக்கம் வந்து வெளியாகுதாம். அப்படி வெளியாச்சுன்னா அந்த சிதைவுல கிடைக்கக்கூடியதை நம்ம என்னன்னு எழுதணுமா, கியூரி அலகுல எழுதணுமா. கியூரி அலகுல எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 3.7 into 10 power 3 ஜிகாபெக்கோரல் அப்படின்னு வருதுல்ல. இந்த ஜிகாபெக்கோரல் அப்படின்றத இந்த ஆன்சருக்கு கியூரி அப்படின்ற யூனிட்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. யூனிட்ஸ் வந்து நம்ம இப்போ மீட்டர், செகண்ட்ஸ், அப்புறமா மினிட்ஸ் அந்த மாதிரி எழுதுவோம்ல, யூனிட்ஸ்ல அலகுகள் எழுதுவோம்ல. அந்த இதுல இப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன 3.7 into 10 power 3க்கு என்ன அலகு இருக்கு, ஜிகாபெக்கோரல் இருக்கு. இந்த ஜிகாபெக்கோரலை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா கியூரி அப்படின்ற யூனிட்ஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணுமா. அதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா, இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க ஒரு கியூரி அப்படின்றது 3.7 into 10 power 10 பெக்கோரல். ஒரு கியூரினா 3.7 into 10 power 10 பெக்கோரல் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே. ஒரு பெக்கோரல் அப்படின்றது ஒரு பெக்கோரல் அப்படின்னா என்னது, ஒரு பெக்கோரல் வந்து 1 செகண்டுக்கு நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய சிதைவு. ஓகேவா, 1 செகண்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய சிதைவு. ஓகேவா, ஏற்படுத்தக்கூடிய சிதைவு நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு தேவையான கியூரியில எழுதணும். அப்போ ஒரு கியூரினா என்ன நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒரு கியூரி 1 கியூரினா என்னது, 3.7 into 10 power 10 பெக்கோரல்னு அர்த்தம். பெக்கோரல்ல 1 கியூரி எழுதுனா 3.7 into 10 power 10 பெக்கோரல் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே. அப்போ 1 பெக்கோரல், ஓகேவா, 1 பெக்கோரல் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது இது வந்து மல்டிப்ளைல இருக்குதானே. அப்ப இங்க போகும்போது நம்மளுக்கு டிவைட்ல மாறும். ஓகேவா, இங்க மல்டிப்ளைல இருக்கக்கூடியது அதாவது 3.7 into 10 power 10 பெக்கோரல் அப்படின்றதான் 1 கியூரின்னு அர்த்தம். அப்படிதான் 1 அப்படின்னு அர்த்தம். இங்க மல்டிப்ளைல இருக்கிறது இங்க போகும்போது டிவைட்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ 1 பெக்கோரல் ஈக்குவல் 1 by 3.7 into 10 power 10 வரும். எப்படி 1 by 3.7 into எதுக்காக இங்க பைல எடுத்திருக்கோம்னு சொன்னா இங்க மல்டிப்ளைல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு, அதனால. ஓகேவா, 3.10 power 10 கியூரி. ஓகேவா, கியூரி ஈக்குவல் இங்க என்ன வரும், இங்க 3.7 into 10 power 10 தான் இங்க போயிட்டு இல்ல. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 பெக்கோரல். ஓகேவா, 1 பெக்கோரல் ஈக்குவல் 1 by 3.7 into 10 power 10. அப்படிதானே நம்மளுக்கு. ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. 3.7 into என்ன கொடுத்துருக்காங்க, 3.7 into 10 power 3 ஜிகாபெக்கோரல் கொடுத்துருக்காங்க. என்னது 3.7 into 10 power 3 ஜிகாபெக்கோரல் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே. அப்ப என்ன வரும், 3.7 into 10 power 3 ஜிஹானா என்ன அர்த்தம்னா 10 power 9 அர்த்தம். ஜிஹானா என்னது 10 power. நம்ம ஜிஹா, மெஹா, அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம்ல, சயின்ஸ்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. அதில் ஜிஹா வந்து 10 power 9 அர்த்தம். ஓகேவா, அது வந்து 10 power 9. அடுத்தது பெக்கோரல், அதாவது 1 பெக்கோரலுக்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 பெக்கோரலுக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 by 3.7 into 10 power 10 கண்டுபிடிச்சோமா. அதுதான் 1 பெக்கோரல். இங்க பெக்கோரலுக்கு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா 1 by இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய 3.7 into 10 power 10 தான் நம்ம எழுத போறோம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது? சரி, இப்போ மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 3.7 இங்க பாருங்க, 3.7ஐயும் 3.7ஐயும் கட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இங்க 10 power 10 இருக்கு. அப்படிதானே. ஸோ இங்க 10 power 10ல இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுத போறோம்னா 10 power 9 into 10 இப்படி எழுதுறோம்.
எழுதும் போது இந்த 10 பவர் 10ம் இந்த சாரி 10 பவர் 9ம் 10 பவர் 9ம் கட் ஆயிரும். ஓகேவா? இப்போ எதுக்காக இதை வந்து 9ம் இங்கே 10ன்னு நான் பிரிச்சேன்னா 10ன்னு மட்டும் இருக்குன்னா பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? 9 + 1. இப்போ ஒரு 2 நம்பர் மல்டிப்ளைல இருக்குது, 2 நம்பர் மல்டிப்ளைல இருக்குது, சேம் நம்பராக இருக்குன்னா அதனுடைய பவரில் இருக்கக்கூடியதை நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டுமே 10ன்றது சேம் தானே. அப்போ பவரில் இருக்கக்கூடியது 9 + 1 வந்து 10. அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம அதை பிரித்து எழுதியிருக்கிறோம். புரிஞ்சுதா? சரி, இப்போ அதே மாதிரி இதை பிரித்து எழுதுங்க பாப்போம். இதை பிரித்து எழுதுனா 10 பவர் 2 மல்டிப்ளை 10 பவர் 1ன்னு பிரித்து எழுதலாமா? இந்த 10 பவர் 1க்கும் இந்த 10 பவர் 1க்கும் கட் ஆயிடுது. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்க, இங்கே 10 பவர் 2 மட்டும் இருக்கா. அப்போ இதில் ரிமைனிங் மேலே ஆன்சரே என்னதான் இருக்குது, 10 பவர் 2 தான் இருக்குது. 10 பவர் 2னா நம்மளுக்கு 100. அப்போது 100 curie. ஓகேவா? ஒரு செகண்டுக்கு 1 செகண்டுக்கு நம்மளுக்கு என்ன வருது, 1 செகண்டுக்கு 100 curie. புரிஞ்சிருச்சா? இவ்வளோதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு இது எப்படி வந்திருக்கும்னு தெரியுதா? சரி, இனிமேல் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க, யுரேனியம் கொடுத்துருக்குறாங்க. யுரேனியத்தினுடைய அணு எண் என்ன 92, அதனுடைய நிறை எண் 235. ஒரு ஆல்ஃபா சிதைவிற்கும் இந்த யுரேனியம் முதல்ல ஒரு ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுமா? சரி, ஆல்ஃபா சிதைவிற்கு உட்பட்டு அதுலேருந்து ஒரு விதமான தனிமம் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அந்த தனிமம் வந்து ஒரு பீட்டா சிதைவிற்கு உட்படுதான். ஓகே, ஃபஸ்ட்டு யுரேனியம் எந்த சிதைவுக்கு உட்படுது, ஆல்ஃபா சிதைவிற்கு. அதில் நம்மளுக்கு ஒரு தனிமம் கிடைக்கும். அந்த தனிமம் திரும்ப பீட்டா சிதைவிற்கு உட்பட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நம்மளுக்கு ஒரு தனிமம் கிடைக்கும் தானே. அந்த தனிமம் அதான் இறுதியில் புதிதாக தோன்றும் உட்கருவில் கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தனிமத்தினுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய நியூட்ரான். உட்கருவில் என்னெல்லாம் இருக்கும், நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். அப்படி தானே? நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான் மட்டும் நம்மளுக்கு தேவை. சரியா? நியூட்ரான் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய நிறை எண்ணில் இருந்து அணு எண், அதாவது நிறை எண் அணு எண் கிடைக்கும்ல, அந்த இதில் நிறை எண்ணிலேருந்து அணு எண்ணை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நியூட்ரான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம் செய்யலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம யுரேனியம் எடுக்க போகிறோம். யுரேனியம் 92 235. இது வந்து எதுக்கு உட்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது. என்ன சிதைவுக்கு? ஆல்ஃபா சிதைவுக்கு. அப்போ ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு எதை வச்சு நம்ம இந்த சிதைவு நடக்கும், ஹீலியம். அப்படி தானே? ஹீலியம் அப்படின்றப்போ இந்த 92லேருந்து இங்கே 2வை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே 19 வருமா? 90 நம்மளுக்கு என்ன தனிமம்லாம் தெரியாது. ஸோ 90ல் ஒரு தனிமம் கிடைக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன தனிமம் தெரியாதுன்றதுனால நம்ம இதை நம்ம எக்ஸ்ன்னு மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து தனிமம் நம்மளுக்கு கேட்கப்படலை. தனிமம் கேட்டாலும் இது என்ன தனிமம் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் தனிமம் கேட்கப்படலை. ஸோ தனிமத்தை நம்ம இந்த தனிமம் தான் அப்படின்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய தனிமத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இது நிறை எண் அப்படின்னா இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 235ல் இந்த 4ஐ மைனஸ் பண்ணி ரிமைனிங் நம்பரை தான் இங்கே எழுதணும். இந்த 235லேருந்து 4ஐ நம்ம மைனஸ் பண்ணால் இங்கே என்ன வரும், 231 வரும். ஓகேவா? 231. இப்போ நம்மளுக்கு அடுத்ததாக கிடச்சிருக்கக்கூடிய தனிமம் இதுதான். இப்போ இந்த தனிமத்தில் தான் நம்மளுக்கு என்ன சிதைவு ஏற்பட போகுதுன்னா பீட்டா சிதைவு. இந்த இடத்துல இந்த பீட்டா சிதைவு வந்து இந்த தனிமத்தில் ஏற்பட போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X90 இங்கே 231. இப்போ நம்மளுக்கு என்ன சிதைவு கிடைக்குது, பீட்டா சிதைவு. அப்படிதானே? பீட்டா சிதைவு. இந்த பீட்டா சிதைவுன்னு நம்மளுக்கு என்ன வரும், எலக்ட்ரான் தானே நம்மளுக்கு வந்து வரும். ஸோ எலக்ட்ரான் இங்கே -1 இங்கே 0. இங்கே -1 அப்படின்றப்போ 90லேருந்து -1 அப்படின்னா இந்த 90 கூட நம்ம 1 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்படிதானே? இந்த 90 கூட 1 ஆட் பண்ணணும். இப்போ 90 கூட 1 ஆட் பண்ணால் 91. இப்போ இந்த 91லேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணால் 90 வந்துருமா? ஸோ அதனால தான் இங்கே 90 நம்ம போடுறோம். சரியா? 19. நம்மளுக்கு இந்த ரெண்டாவது தனிமத்தை நம்ம திரும்ப எக்ஸ்ன்னு எடுக்க முடியாது. அதுக்கு போல நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்னா ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். என்னென்ன எடுத்துக்க போகிறோம், ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரானுடைய நிறை எண் என்னவா இருக்குது, 0வா இருக்குது. அப்போ நம்ம இங்கே நிறை எண்ணில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பீட்டா சிதைவோட நம்மளுக்கு நிறை எண்ணில் எதுவுமே ஆட் ஆகாது. ஸோ 231 நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இப்போ இதில் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடச்சிக்கக்கூடிய தனிமம், அதாவது உட்கருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
அப்படிதானே, இதுதானே கிடைச்சிருக்கு. இதனுடைய அணு எண்ணையும் இதனுடைய நிறை எண்ணையும் தான் நம்ம மைனஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ இங்க பாருங்க, நியூட்ரான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்? நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? என்னது? நிறை எண்ல இருந்து, அதனுடைய நிறை எண்ல இருந்து அணு எண்ணை மைனஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதுதான் வந்து ஒரு அணுவுடைய உட்கரு. சரியா? இதுதான் அதனுடைய உட்கரு, ஒரு அணுவுடைய உட்கரு. இதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் இருக்கும் அண்ட் நியூட்ரான் இருக்கும். சரியா? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். நம்மளுக்கு தேவை இந்த நியூட்ரான் தான். சரியா? நம்மளுக்கு புரோட்டான் என்னன்னு தெரிஞ்சா நம்ம வந்து அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரோட்டான் என்னன்னு அப்படின்னா, அணு எண் இருக்குல்ல, அணு எண்ணை தான் புரோட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ புரோட்டான் ஆகிய அணு எண்ணை நம்ம இருக்கக்கூடிய இந்த நிறை எண்ணில் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரான் கிடைச்சிருமா? இப்போ இது இந்த லாஸ்ட்டாக கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தனிமத்தினுடைய நிறை எண் என்னது? 231. ஸோ 231 மைனஸ் அணு எண் என்னது? 91. ஸோ 91. இப்போ இந்த ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணுங்க. 231லேருந்து 91 மைனஸ் பண்ணுங்க. 1 மைனஸ் 1 0. 3ல நம்ம எடுக்க முடியாது. ஸோ இங்கே 13 மாறுது. அப்போ 9லேருந்து 13 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 4. அடுத்தது 13லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 4. ரிமைனிங் இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ 1. அப்போ ஆன்சர் என்னது? 140. ஓகேவா? நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூட்ரான் என்னது? 140. இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம 6.4 கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, 4th சம்ல பாருங்க, 2 கிலோகிராம். ஓகேவா? 2 கிலோகிராம் நிறைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதானே? 2 கிலோகிராம் நிறையுடைய ஒரு கதிரியக்க பொருள். இது வந்து ஒரு பொருளுடைய நிறை, ஏதோ ஒரு கதிரியக்க பொருளுடைய நிறை. அந்த பொருளானது ஒரு அணுக்கரு இணைவுல வந்து ஈடுபடுது. அது அப்படி ஈடுபடும் போது அதுல இருந்து ஆற்றல் வெளியாகும். அணுக்கரு இணைவு அப்படின்னாலே அதுல ஆற்றல் வெளியாகும். அப்படிதானே? அந்த ஆற்றல் வந்து எவ்வளவு ஆற்றல் வந்து வெளியாகுது, இந்த பர்டிகுலர் நிறை கொண்ட அந்த பொருள்ல இருந்து எவ்வளவு ஆற்றல் வெளியாகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இது நிறைன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? எம்னு வரும். சரியா? எம் ஈக்குவல் நிறை என்னது? 2 கிலோகிராம் கேஜி. ஓகேவா? 2 கிலோகிராம். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? மொத்த ஆற்றல் கேட்டிருக்காங்க. ஆற்றல் அப்படின்றப்போ அணுக்கரு இணைவுனாலும் சரி, அணுக்கரு பிளவுனாலும் சரி, அதனுடைய ஆற்றல் மட்டத்தை எது கொண்டு அதனுடைய ஆற்றல் வந்து எதை கொண்டு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீனுடைய நிறையாற்றல் சமன்பாடு இருக்கு தெரியும்ல? ஐன்ஸ்டீனுடைய நிறையாற்றல் சமன்பாடு என்னது? E ஈக்குவல் mc². இது நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? இந்த பாடத்துல நம்ம படிச்சிருப்போம். இதுல m தெரியும், நம்ம ஆற்றல் தான் கண்டுபிடிக்கணும். E தான் கண்டுபிடிக்கணும். m தெரியும். c என்னது? ஒளியினுடைய திசைவேகம். அப்போ ஒளியினுடைய திசைவேகம் கான்ஸ்டன்ட் தான். அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? மீட்டர் பெர் செகண்ட். இதை நீங்க தெரியலனாலும், யாருக்காவது இது தெரியல, நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னாலும் இதை படிச்சு வச்சுக்கோங்க. இது கான்ஸ்டன்ட், இது எப்போதுமே மாறாது. ஒளியுடைய திசைவேகம் இது சீனா என்னது? ஒளியின் திசைவேகம். ஸோ ஒளியின் திசைவேகம் வந்து எப்போதுமே மாறாது. அது 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் அதாவது பெர் செகண்ட். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட போறோம்னா மல்டிப்ளை பண்ணிட போறோம். என்ன வரும்? 2 × 3. சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. அப்போ இதை பிராக்கெட் போட்டு 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர்னு வரும். 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ முதல்ல இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி எழுதிடுவோம். என்ன வரும்? 2 × 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 9 வரும். அப்படிதானே? 9 × 10⁻16. அப்போ இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 2s are 18. ஸோ 18 × 10⁻16. பட் நம்மளுக்கு இங்கே என்ன எழுதியிருக்காங்க? 1.8 × 10⁻17 ஜூல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜூல் அப்படின்றப்போ
இங்கே 16ல இருந்து நம்மளுக்கு இங்கே 17 மாறி இருக்கா. அப்போது என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே நம்ம ஒரு இங்கே இது அதாவது ஒரு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி 0 வச்சு இங்கே 17 ஜூல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 18 × 10⁻16 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் அது ஜூலில் எழுதும்போது நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 1.8 × 10⁻17 ஜூல். ஓகேவா. இந்த 4 சம்மும் புக்கில் நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்குறாங்க, பிரச்சனை இல்லை. இன்னும் 2 சம் இருக்குல்ல, என்ன சம், கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பரில் எத்தனையில் இருக்குன்னா 87ல் இருக்குது. ஸோ அந்த 2 சம்மும் எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு சம்மில் பேஜ் நம்பர் 87ல் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். RA 88, அதனோட RAவுடைய இது அணு எண் வந்து 88, நிறை எண் வந்து 226. இந்த தனிமம் வந்து 3 தடவை, எத்தனை தடவை, 3 டைம்ஸ் வந்து ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுதான். அதாவது 3 தடவை சிதைவுக்கு உட்படுது. எப்படின்னா, முதல்ல இந்த தனிமம் வந்து ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு உட்பட்டு இன்னொரு புதிய தனிமம் கிடைக்குமா, அந்த புதிய தனிமம் இன்னொரு ஆல்ஃபா சிதைவிற்கு உட்பட்டு இன்னொரு புதிய தனிமம் கிடைக்கும். அந்த புதிய தனிமம் இன்னொரு ஆல்ஃபாவுக்கு சிதைவுப்பட்டு இன்னொரு தனிமம் கிடைக்கும். இப்படி 3 தடவை ஆல்ஃபா சிதைவுப்பட்டு 3வது கடைசியாக ஒரு தனிமம் கிடைக்கும்ல, அந்த தனிமத்தினுடைய நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம் பார்த்த மாதிரி தான். ஓகேவா. அது எப்படி பார்த்தோம்னா, ஆல்ஃபா பீட்டா சிதைவுக்கு அப்புறமா நியூட்ரான், அந்த லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த தனிமத்தினுடைய நியூட்ரான் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே வந்து வெறும் ஆல்ஃபா சிதைவு தான், ஆனால் 3 தடவை நடக்குது. ஓகேவா. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு அந்த தனிமத்தை எழுதிக்கலாம். இது ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது. ஓகேவா. ஆல்ஃபா சிதைவு உட்பட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆல்ஃபா சிதைவுக்கு உட்பட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும், ஹீலியம் கிடைக்கும். அப்படிதானே, ஹீலியத்தினோட தானே அது சிதைவுப்படுது. அப்போ இங்கே 2 வருதுன்னா அந்த 88லேருந்து 2 மைனஸ் பண்ணி எழுதணும். 88லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 86. நம்மளுக்கு இங்கே கிடைக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஒரு தனிமம் கிடைக்குமா, அதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம தனிமம் என்ன தனிமம்ன்றது தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம தனிமத்தை எழுத வேண்டாம், எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே 4 இருக்குது. ஸோ 224லேருந்து 4 மைனஸ் ஆகும். அப்படி தானே. அப்போ 26லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 222ன்னு கிடைக்கும். ஓகேவா. இதுதான் புதிய தனிமம். அப்படி தானே. இனிமேல் இந்த தனிமத்தை திரும்ப ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுத்துகிறாங்க. திரும்ப ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னா இதில் என்ன தான் வரும், ஹீலியம் தான் வரும். அப்படி தானே. ஸோ ஹீலியம் வரும்னா 86லேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 84. இப்போ கிடைக்கக்கூடியதை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். செகண்ட் கிடைக்கக்கூடிய அந்த தனிமத்தை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 222லேருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 218 வரும். ஓகேவா. இது 2வது தனிமம். இப்போ இந்த தனிமத்திலிருந்து இன்னொரு சிதைவிற்கு உட்படுத்துகிறோம். மொத்தம் 3 சிதைவு சொன்னோமா, 3வது சிதைவு பண்ணிட்டு இருக்கோம். இது முதல் சிதைவு, இது செகண்ட் சிதைவு, இப்போ பண்ண போகிறது 3rd சிதைவு. சரியா. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, இதுலேயும் ஹீலியம் தான் கிடைக்கும். அப்படி தானே, ஹீலியம். அப்போ இங்கே 84லேருந்து 2 மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும், 82 வரும். இப்போ லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியதை நம்ம ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம். இதில் 218லேருந்து 4 மைனஸ் பண்ணோன்னா 214 வருமா. இப்போ நம்மளுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய தனிமம் என்னன்னு பாருங்க. இதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய தனிமம். இதன் இப்போ நம்மளுக்கு நியூட்ரான் வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம நியூட்ரானின் எண்ணிக்கை தானே நம்மளுக்கு தேவை. ஸோ நியூட்ரான் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு இந்த தனிமத்தினுடைய நிறை எண்ணில் இருந்து அணு எண்ணை மைனஸ் பண்ணிட வேண்டியதான். அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ நிறை எண்ணிலேருந்து அணு எண்ணை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இதனுடைய நிறை எண் என்னது 214. அப்படி தானே. ஸோ 214 மைனஸ் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 82. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2, 21லேருந்து 8 மைனஸ் பண்ணால் ஸோ 132 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா. 132. அவ்வளோதான் இந்த சம்.
இந்த சம்மோடைய நியூட்ரான் எண்ணிக்கை என்னது 132. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இனிமே செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் சம் பாருங்க. இந்த செகண்ட் சம் பாருங்க. இதுல கோபால்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஓகேவா? கோபால்ட் மாதிரியில ஒரு வினாடியில 75.6 75.6 மில்லியன் கியூரி என்ற அளவுல தூண்டப்பட்ட கதிரியக்க சிதைவு வெளியாகுதாம். அந்த சிதைவை நம்ம எப்படி எழுதணும்னா பெக்கோரல் அலகுல எழுதணுமா. நம்ம எக்ஸாம்பிள் சம்ல என்ன பார்த்தோம், இதுல பெக்கோரல் இருந்தது, அதை நம்ம கியூரியா மாத்தணும். ஜிகா பெக்கோரல் இருந்தது, நம்ம கியூரியா மாத்தணும். இங்க மில்லி கியூரியா இருக்குது, அதை நம்ம பெக்கோரலுக்கு மாத்த போறோம். சரியா? அதுல ஒரு கியூரி அப்படின்னா 3.7 × 10⁻10 பெக்கோரல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 75.6 மில்லி கியூரி அப்படிதானே? இதுதானே பெக்கோரலுக்கு நம்ம மாத்தணும். 75.6 மில்லினா 10⁻3 வரும். மில்லினா என்ன வரும்? 10⁻3 இன்று ஒரு கியூரி நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க 3.7 × 10⁻10 பெக்கோரல் சொல்லியிருக்கிறாங்களா? அப்படிதானே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இது வந்து மில்லில வந்து இங்க மைனஸ் வரும். ஓகேவா? 10⁻−3 × 3.7 × 10⁻10. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 75.6ஐயும் 3.7ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர். 279.72 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 279.72 இன்று இங்கே 10⁻−3 இங்கே 10⁻10. நான் எப்படி சொல்லியிருக்கிறேன், 10⁻−3 × 10⁻10 வந்துச்சுன்னா இது வந்து சும்மா ரஃப் ஒர்க். ஓகேவா? இப்படி வந்ததுன்னா இங்க பாருங்க, இங்க மல்டிப்ளை பண்ணக்கூடிய ரெண்டு நம்பருமே சேம் நம்பரா இருக்கா? ஸோ இதை என்னன்னு எடுத்துக்கணுமோ அப்படியே 10ன்னு எடுத்துக்கணும். இங்க பவர்ல இருக்கக்கூடியது அந்த ரெண்டையும் பிளஸ்ல இருந்தா அதை பிளஸ் பண்ணும், மைனஸ்ல இருந்தா மைனஸ் பண்ணும். இப்போ இங்க வந்து மைனஸ் இருக்கு. அப்போ எப்படி வரும்னா 10⁻−3 வரும். அப்போ 10ல இருந்து 3 மைனஸ் பண்ணீங்கன்னா 7 வரும். ஸோ அப்போ இங்க என்ன வரணும், 10⁻7 வரணும். 7 பெக்கோரல். இப்படி ஆன்சர் இருந்தாலும் இப்படி போடலாம். சப்போஸ் இங்க நம்ம 10⁻9 இருந்ததுன்னா நம்ம இதை ஜிஹா பெக்கோரல் சொல்லிடலாமா? எக்ஸாம்பிள் சம்ல பார்த்தோம்ல 10⁻9னா ஜிஹா பெக்கோரல். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய டாட்டை 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா எப்படி வரும்னா இன்ட்டு 10⁻2 வரும். ஓகேவா? 2 ஸ்தானம் தள்ளி நம்ம டாட் வைக்கிறோம்ல வச்சோம்னா 10⁻2 வரும். அப்போ இங்க ரிமைனிங் இருக்கு 10⁻7 பெக்கோரல். 7972 இன்று இப்போ நம்ம பவர்ல உள்ளதை ஆட் பண்ணிடலாமா? 7 + 2 என்னது 10⁻9 பெக்கோரல். இப்போ 10⁻9னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? 2.7972 இன்று ஜிஹா பெக்கோரல் எழுதிடலாம். இப்படியும் எழுதலாம். அல்லனா 2.7972 இன்ட்டு 10⁻9 பெக்கோரல் இப்படியும் எழுதுவாங்க. ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஓகேவா? இதோட இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த 6th லெசன் அணுக்கரு இயற்பியல்ல வந்து இருக்கக்கூடிய லெசன்ஸை ஃபுல்லாக டீச் பண்ணியாச்சு. 1 வேர்ட் சொல்லி தந்துட்டேன். அதுக்கப்புறம் சம்ஸை சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த பாடம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.